தளபதிக்கு நான் சொல்கிற அட்வைஸ் இந்த ஆலோசனை என்னன்னா சரியா என்னன்னு தெரியும். ஒருவேளை அமித்ஷா இது மாதிரி பண்ணி தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சு வந்தாலும் அவங்கள விலை கொடுத்து வாங்கிடலாங்கிற பிளான்ல இருந்தாருன்னா நீங்கள் அப்படியே பாஜகன்னு சொல்லி மாறிடுங்க, பேரை மாற்றிடுங்க. அப்புறம் அண்ணா படத்தை போட்டுட்டு இனிமேல் வந்து பாஜக அவருடைய சின்ன அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கதையை மாற்றிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போகுது. அடுத்து கெடுக்கிறது, உறவாடி கெடுக்கிறது, பகையாளி கொடி உறவாடி கெடுக்கிறது. அது மாதிரி போங்க. பழனிசாமி அப்படிலாம் செய்யலாம். அவருக்கு துணிச்சல் இல்லை. அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. அவரை இன்றைக்கி நினச்சி பாவமாக இருக்குது. பக்கத்தில் உட்காந்துருக்கார். இருந்தால் அந்த இடத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னாரு. அவர் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. போய் உக்காந்தாக்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் தான் தலைவருங்கிறார். அவரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு தலைவர் அவர் அடுத்த நாள் மாறிட்டாரு. அதுக்கு ஏங்க அதை சொல்லணும்? உங்கள் வேண்டுகோள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி எடுத்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு வாழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த ரேஞ்சோட தான் அவங்களுடைய தொண்டர்கள் பலம் இருக்குது. அந்த கட்சி வந்து கூட்டணி வந்து முடிவு எடுக்கிறதா? கூட்டணியில் ஒரு அங்கம், அவ்வளோதான். கூட்டணியை பற்றி முடிவு செய்ய வேண்டியது பெரிய கட்சியான அண்ணா திமுகவில் சொல்லணும். பழனிசாமியில் டிக்ளேர் பண்ணணும் நாங்கள் கூட்டணியில் இணைந்து விட்டோம்னு. அமித்ஷா சொன்னால் என்ன அர்த்தம்? ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கூட்டணியில் தாங்க இருக்காங்க. ராகுல் காந்தி அகில இந்திய தலைவர். கூட்டணியை பற்றி டிசைட் பண்ணி சொல்கிறது ஸ்டாலின் தான் சொல்கிறார். அகில இந்திய கட்சின்றதுக்காக ராகுல் வந்து கூட்டணியை டிக்ளேர் பண்ணுறது இல்லை. கம்யூனிஸ்டுகள் அகில இந்திய கட்சி, அவங்க டிக்ளேர் பண்ணுறது இல்லை. டிக்ளேர் பண்ணுறது பெரிய கட்சி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய கட்சின்னு திமுக தான் சொல்லுது.